இன்றைய உலக வாழ்க்கையில் அனைவரும் ஆசீர்வாதத்துடன் வாழ ஆசைப்படுகின்றோம். யாரும் சாபத்துடன் வாழ ஆசைப்படுவதில்லை. சில நேரங்களில் நம்முடைய செயல்கள் ஆசீர்வாதங்களாக மாறுகின்றன. சில நேரங்களில் நம்முடைய நடத்தைகள் சாபங்களாக உருவெடுக்கின்றன. சில நேரங்களில் நல்ல வார்த்தைகள் ஆசீர்வாதங்களாக மாறுகின்றன. சில நேரங்களில் நம்முடைய வார்த்தைகள் பிறருக்கு சாபங்களாக மாறுகின்றன. இப்படி ஆசீர்வாதமும் சாபமும் நம்மோடு இருக்கின்றன. ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை நாம் என்றும் எப்பொழுதும் கொடையாக பெற வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் இன்றைய வாசகங்கள் வடிவமைக்கப்படுகின்றன. மனிதன் ஒவ்வொரு நாளும் முன்னேற ஆசைப்படுகின்றான். இந்த முன்னேற்றம் பல ஆசைகளை அவனுக்கு கொடுக்கின்றது. வீடு பெரிதாக கட்ட வேண்டும், நிறைய கார் எல்லாம் வாங்க வேண்டும். இந்த ஆசைகள் எல்லாம் தன்னுடைய கடின உழைப்பால் தான் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கின்றான். இதனால் முதலில் அவனுக்கு பல வெற்றிகள் கிடைத்தாலும் பிறகு அவன் தோல்விகளை சந்திக்கின்றான். இதனால் அவனால் எழ முடியவில்லை. இப்படித்தான் நம்முடைய திறமைகளில் நாம் தோல்வி கண்டால் நம்மால் எழ முடியாது. இதற்கு முக்கிய காரணம் நம்முடைய திறமைகளில் நாம் பெரிதும் முக்கியத்துவம் கொடுப்பது. அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் 2 மனிதர்களை பற்றி இறைவாக்கினர் எரேமியா சொல்கின்றார். இப்படி என்றால் முதல் மனிதருடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்றால் பாலை நிலத்து புதர் செடிக்கு ஒப்பானவர்கள் என்று சொல்கிறார். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா ஒவ்வொரு நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். இப்படி இருக்கும் போது அவர்கள் வாழ்வு இருண்ட வாழ்வாக இருக்கும் என்று சொல்கின்றார். இது முதல் பிரிவு உடையவர். 2வது தரப்பினர் கடவுளை மையமாக கொண்டு வாழ்பவர். அவர்கள் வாழ்வில் துன்பங்களை சந்திப்பார்கள், பிரச்சனைகளை எதிர்கொள்வார்கள், சோதனைகளை சந்திப்பார்கள். ஆனால் அவர்கள் வாழ்விலே என்றும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் கடவுளை மையமாக கொண்டு வாழ்கிறதனால். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் தெளிவாக சொல்கின்றது. அது என்னவென்றால் ஆண்டவரே அவர்களது நம்பிக்கையாக இருக்கும். அவர்கள் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும் என்று சொல்கின்றார். ஆக நம்முடைய வாழ்வு இறைவனை மையப்படுத்தி இருக்கும் போது என்றும் நாம் மகிழ்வாக இருப்போம். ஒரு அர்த்தமுள்ள வாழ்வை வாழ முயல்வோம். இந்த அர்த்தமுள்ள வாழ்வை வாழத்தான் இயேசு சமவெளியான ஓரிடத்தில் செல்கின்றார். இந்த சமவெளி என்பது இயேசு அனைவருக்கும் சமம் என்பதை காட்டுகின்றது. இந்த மலை பொழிவு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. இந்த மலை பொழிவு நமது சுவாசமாக அமைய வேண்டும். இதில் சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் கடவுளை மையப்படுத்தும் வார்த்தைகள், நமது அன்றாட வாழ்வின் தத்துவங்கள். இதை நாம் செயல் வடிவில் வாழும் போது நம் வாழ்வு ஆசீர்வாதமாக மாறும் என்ற செய்தியை சொல்கின்றார். இன்றைய நற்செய்தியிலும் இயேசு 2 விதமான மனிதர்களை சொல்லுகின்றார். முதலில் இயேசு ஏழைகளை, பட்டினியாய் இருப்பவர்கள், அழுது கொண்டிருப்போர் அனைவரையும் பேறு பெற்றவர்கள், அதாவது ஆசீர் பெற்றவர்கள் என்று சொல்கின்றார். அடுத்த பிரிவினருடையவர் உண்டு கொழித்திருப்போர், சிரித்து இன்புறுவோர். அவர்களை இயேசு ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்கின்றார். ஆக மற்றவரில் அக மகிழ்பவர் வாழ்வின் அர்த்தத்தை புரியாதவர் என்ற செய்தியை கொடுக்கின்றார். இன்றைய உலகிலே அடுத்தவரை புரியாமல் வாழ்கின்றார்கள், அடுத்தவருக்கு இரக்கம் காட்டாமல் வாழ்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்வு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்றது என்பதை நம்முடைய அனுபவத்தின் மூலமாக நாம் உணரலாம். இந்த வாழ்வு கடவுளால் கொடுக்கப்பட்டது. அதை நாம் எப்படி மாற்றிக்கொண்டிருக்கின்றோம்? ஆசீர்வாதமாக மாற்றினால் நம் வாழ்வு இனிமையாக மாறும். அதே நேரத்தில் அதை சாபமாக மாற்றினால் நம் வாழ்வு புதர் போல மாறும். யாரும் நம்மிடம் வரமாட்டார். ஆனால் இறைவனில் நம்பிக்கை வைக்கும் போது நம் வாழ்வில் நாம்
கனியை கொடுப்பவர்களாக மாறுவோம் என்ற சிந்தனையை இந்த நற்செய்தியானது நமக்கு வழங்குகின்றது. ஆமன் பார்ந்தவர்களே, இயேசு இறந்து உயிர் தெழுந்து நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கின்றார், புதிய வாழ்வை கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட வாழ்வை நாம் நன்றாக வாழ்ந்து அதை ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலே நாம் பிறரை அன்பு செய்து, பிறரை மன்னித்து, நம்மிடம் இருக்கக்கூடியதை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும் போது நாமும் ஆசீர்வாதமாக மாறுகின்றோம். ஆபிரகாம் தன் வாழ்வை ஆசீர்வாதமாக மாற்றினார். நாமும் நம்முடைய அன்றாட வாழ்வில் பிறரை அன்பு செய்து, பிறரை மன்னித்து, பிறரை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கடவுளுக்கு பிடித்தமான ஒரு ஆசீர்வாதமாக மாறுவோம். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.